செய்தி வாசிப்பாளரும் பிக் பாஸ் மூலமா பிரபலமான அனிதா சம்பத் சமீபத்தில் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட ஒரு போஸ்ட் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. இந்த போஸ்ட்டை பார்த்த ரசிகர்கள் பலருமே அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வெளியிட்ட அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையில ஒரு புதிய சாதனை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் ஆப்டம் படிப்பை முடிச்சு இப்போ அதிகாரப்பூர்வமாக ஒரு கண்டக்டரா, அதாவது ஆப்டோமெட்ரிஸ்ட் ஆனதா பெருமையோடு அறிவிக்கிறேன். என்னோட படிப்பு காலத்தில் என்னை ஆதரித்த எல்லா ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது. என்னோட பிஸியான வாழ்க்கையிலையும் நான் நினச்ச மாதிரியே என்னோட கனவை அடைஞ்சிட்டேன். இனி சமூகத்துக்கு சேவை செய்ய ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே நேரம் நீங்கள் எல்லாரும் எனக்கு முன்கூட்டியே சொல்கிற வாழ்த்துக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகிழ்ச்சியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அனிதா சம்பத்தோட இந்த போஸ்ட் வெளியானதும் ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் பலருமே சூப்பர் அச்சீவ்மெண்ட், நீங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷன், பிஸியான வாழ்க்கையிலையும் படிப்பை முடிச்சது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு செய்தி வாசிப்பாளராகவும் டிவி பிரபலமாகவும் இருந்த அனிதா சம்பத் படிப்புலையும் இப்படி சாதனை பண்ணியிருக்கிறது பலருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த வகையில் அனிதா சம்பத் முதல்ல செய்தி வாசிப்பாளராக தன்னோட பயணத்தை தொடங்கியிருந்தாங்க. தெளிவான உச்சரிப்பு, தைரியமான பேச்சு, இதனால குறுகிய காலத்திலேயே மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மேலும் பிரபலமானாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவங்க வெளிப்படையாக பேசின விதம், எமோஷனல் மற்றும் கோபத்தை மறைக்காம காட்டின தன்மை, இது எல்லாமே அவங்களுக்கு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொடுத்திருந்துச்சு. அதே நேரம் அந்த நிகழ்ச்சி மூலமாக அதிகமான விமர்சனங்களையுமே சந்திச்சிருந்தாங்க. தன்னோட கஷ்டத்தை மட்டுமே அனிதா சம்பத் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்கள ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட காதல் கணவர் பிரபா பற்றி அவங்க உருக்கமாக பேசினதை கூட சிலர் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அனிதா சம்பத்தோட காதலை பலருமே பாராட்டவும் செஞ்சுருந்தாங்க. அந்த வகையில் செய்தி வாசிப்பாளராக இருந்த அனிதா அதுக்கப்புறம் சினிமாவிலையும் சில கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல டிவி நிகழ்ச்சிகளையும் தொகுப்பாளராகவும் சீரியல நடிகையாகவும் இவங்க கலந்துருக்காங்க. அதே நேரம் அனிதா சம்பத் பல பேட்டிகளில் தன்னோட வாழ்க்கை போராட்டங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் மீடியா, சினிமா, டிவி அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னோட படிப்பை தொடர்ந்த அனிதா சம்பத் இப்போ ஆப்டோமெட்ரிஸ்ட் ஆகி இருக்கிறது பலருக்குமே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்குது. கனவு இருந்தால் அதை எப்படியும் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக அனிதா சம்பத்தோட போஸ்ட் பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும்.